ஏடிஎம்கே சீனா அடுத்த 100 வருஷம் நல்லா சாலைதுனா தளபதி நந்து ரோட் ஷோ கடவுளை நேர்ல பார்த்தா மறுக்குது இவ்வளவு கடவுளே அப்பா அம்மா எல்லாம் தளபதி தான் எல்லாமே பாத்தீங்களா இப்ப பாத்தீங்களா 2 நிமிஷம் தான் இந்த 2 நிமிஷத்துல எல்லாமே பிளாஸ்ட் கொடி பறக்குதா கொடி இன்னும் வந்துகிட்டே இருக்கும் காலையில ஏஞ்சதுக்கு நல்ல தரிசனம்னா 5 மணிக்கு சரியான தரிசனம் இந்த தரிசனம் எங்கேயோ கிடைக்காதுடா ஜனமா பாருங்க இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு சுதந்திர தினத்தை இதுவரைக்கும் பாத்துருக்க மாட்டீங்க முத முறையா இவ்வளவு கிரௌட் என்னைக்கா பாத்தீங்களா சுதந்திர தினத்தன்னைக்கு அதுதான் தளபதி டிவிக்கு நம்ம மக்களாட்சி நடந்து கெத்து சார் ரொம்ப சார் நல்லா இருந்தது சார் கை கொடுக்கலாம்னு நினைச்சேன் சார் முடியாது முதலமைச்சர் பாத்தீங்களா பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு நான் பாப்பேன்னு நினைக்கவே இல்ல இந்த தடவை நான் சும்மா ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன்னா வந்தேன் அவரை பார்த்துட்டேன் எங்க பிள்ளைய பார்த்துட்டேன் எனக்கு சந்தோஷம் நல்லா இருக்குது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்ப இந்த மாதிரி தான் தெரியும் இருக்க தெரியும் ஆமா ஆமா கொஞ்சம் சுமாரா இருக்க தெரியும் பாக்கும்போது எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல எங்க பிள்ளைய பார்த்தது மாதிரி இருந்தது நல்லா இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு இவங்க பிறகு போற மாதிரிக்கே தெரியல இருக்கணும் நிரந்தரமா எப்படி இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்க அண்ணாவை பாக்குறதுக்கு தான் நாங்க இங்க வந்தோம் எங்க அண்ணாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா எங்களுக்கு என்ன சொல்றது அப்படியே ஒரு மாதிரியா தான் இருந்தது நல்லா இருந்தது ஆனா இறங்கி எங்களுக்கு எல்லாம் வந்து ஹாய் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு சுதந்திரமே இன்னைக்குதான் வந்த மாதிரி இருக்கு எங்க அண்ணா வந்ததுனால சூப்பரா இருக்கு இன்னமும் நல்லா ஒரு சிறப்பா தான் நடத்துவாரு இன்னமும் ஒரு 20-25 வருஷத்துக்கு அவர் தான் இங்க சிஎம்மாவே இருப்பாரு அதான் 20-25 வருஷம் 50 வருஷம் கூட அவர் இருக்கலாம் அவர் அது வரைக்கும் அவர் நல்லா இருக்கணும் அவர் தான் சிஎம்மா இருக்கணும் கண்டிப்பா இருப்பாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் செம்ம என்ஜாய் பண்ணோம் இல்ல நாங்க ரொம்பவே இந்த பக்கமா போனதுனால ரொம்ப கஷ்டம்னு நினைச்சோம் ஆனா இவ்வளவு கிட்ட பாப்போம்னு நினைக்கவே இல்லை ரொம்ப ஜாலியா இருக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அதுதான் ஃபர்ஸ்ட் இப்ப எங்களுக்கு அதுதான் முக்கியம் அதுதான் வெரி ஸ்பெஷல் மெயினா இது 80th இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் நாங்க வந்தது முழுசா எல்லாமே தளபதிக்காக தான் இப்ப நாங்க என்ன சொல்றது ஒரு பிறவி பலன் அடைஞ்ச மாதிரி ஒரு அவ்வளவு ஒரு சந்தோஷம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கின மாதிரி இருக்கு இந்த நாளை நாங்க மறக்கவே மாட்டோம் அவ்வளவு ஈஸியா ஒரு சிஎம் இப்படி பார்க்க முடியாது பட் அவரு ஃபேன்ஸ்க்காக அவர் மக்களுக்காக எல்லாமே அவர் தான் அதனால இந்த ஒரு மொமெண்ட்டை வந்து நாங்க ஒரு ப்ரௌட் மொமெண்டா எங்க லைஃப்ல ஒரு ப்ரௌட் மொமெண்டா தான் நினைக்கிறோம் ஆஸ் அ ஃபேனா ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா இருக்கு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சிஎம் பாக்கும்போது ரொம்ப எதிர்பார்க்கவே இல்ல அது மாதிரி சிஎம் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வருவாருன்னு சொல்லிட்டு அதான் செம்ம மாசா இருந்தது பயங்கரமா வந்துட்டு அங்க இருந்து வந்தாரு ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு இன்னும் நல்லா பண்ணிட்டே இருக்கணும் வைப் வேற லெவல் அப்படியே பூம் சோஸ் எதிரே பார்க்கல அவர் நடந்து வரும்போது வந்துட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தது தேங்க்யூ ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கு அவர் வந்ததுனால நிறைய மாற்றம் இருக்கு அதே போதும் எங்களுக்கு அவர் வந்தாரு சிஎம் ஆயிட்டாரு அது போதும் வேற எதுவும் வேண்டாம் சிஎம் பாக்கும்போது ஐயோ பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல நல்லா நடந்து போனா நல்லா பாத்துட்டோம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது நான் பார்த்தோட கண் கலங்கிட்டோம் நாங்க 2 பேரும் நான் நேர்ல பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதான் ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் கொடியேத்து மக்கள் முதல்வர் தான் பேசுறீங்க சூப்பரா இருக்கு இப்போ வந்ததுல இருந்து நல்லா பண்றாரு நல்லா இருந்தது நடந்து வந்தது பாக்கிறதுக்கு கோடி கண்ணு வேணும் அவரை பாக்குறதுக்கு நல்லா இருந்தது எந்த சீஃப் மினிஸ்டர் ஒரு சீஃப் மினிஸ்டரா இல்ல எங்க தம்பியான்னு தோணுச்சு உண்மையிலே போதை இல்லா உலகம் லஞ்சம் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கினா போதும் எங்களுக்கு எந்த இலவசமும் தேவையில்லை ரெண்டுத்தையும் உருவாக்கினா போதும் முதல்ல ஸ்கூல் பிள்ளைங்கள இருந்து போதை இல்லாம உருவாக்கணும் அது உருவாக்கினாலே போதும் மற்ற எதுவுமே தேவையில்லை எங்களுக்கு லஞ்சம் இல்லாம போதை இல்லாம பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்தா அதுவே போதும் எந்த ஒரு இதுக்கும் லஞ்சம் வாங்கக்கூடாது அது நடத்தினாலே போதும்
எங்களுக்கு 100 நாள் முடிய போகுது. 100 நாள் முடிக்க போறாரு. எப்படி இருக்கு? அவர் தான் தங்கச்சி தாய் மாமன் சீர் கொடுக்குறாரு, பெண்களுக்கு பட்டு புடவை கொடுக்குறாரு, கொஞ்சம் கொஞ்சமா செய்வாரு. இப்பதானே வந்தாரு, அதங்காட்டி நம்ம அவசரப்பட்டா என்ன பண்ண முடியும்? திமுகவுடைய இது அப்படியே பின்பற்றுறாரு. ஏங்க அவங்க மட்டும் யார அதை பின்பற்றினாங்க? புதுசா என்ன செய்ய முடியும்? வந்திருக்கிற சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்ற முடியும். புதுசா என்ன செய்யணுமா அவங்களுக்கு? எல்லாத்துக்கும் அவங்க அப்பா பேர் வச்சிருந்தாரு, இப்ப வைக்கலையே, அதெல்லாம் அவர் பேரை வச்சாரா? இல்லையே. அப்புறம் புதுசா என்ன செய்ய முடியும்? எல்லாரும் தான் செய்யறதா செய்வாங்க. புதுசா பேர் வச்சாங்கன்னா லேபிள் ஓட்டிட்டாங்க, லேபிள் அவங்களால வேற என்ன சொல்ல முடியும்? அதை தான் சொல்ல முடியும். பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது சரியா பேச மாட்டேங்குது. தமிழ் படிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றாரு. தமிழ் படிக்காம என்ன, அவர்லாம் பிரெஞ்சா படிச்சாரு, தமிழ் தானே படிச்சாரு. எல்லாருக்கும் கொஞ்சம் நம்மளே தொடர்ந்து படிச்சா கொஞ்சம் வளரதான் செய்யும். தமிழ் தான் படிச்சாரு. அவரு வேற என்ன இங்கிலீஷ்லயா பேசினாரு? அவரு தமிழ்ல தான் பேசினாரு. அவரு வேற என்ன குறை சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆமா, அடுத்த பிரதமர் அவர் தான். எடப்பாடி பண்ணுவாருங்க. அவரை பத்தில நாங்க பேசவே விரும்பல. வந்து சேர்றவங்க உங்களுக்கு புடிச்சு வைக்க தெரியல, வந்து சேர்றவங்க சேர்றாங்க. எந்த ஆட்சி நல்லதோ அதுல சேர்றாங்க. வேற என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன தக்க வச்சுக்கோங்க, முடிஞ்சா தக்க வச்சுக்கோங்க. உங்களால முடியல அவர் போய் சேர்றாங்க. சிஎம் பாத்தீங்களா, எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். ஐம் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் த சிஎம் டீம். பட் வந்து இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 100 days ஆயிருக்கு. ஸோ இந்த 100 daysல எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துலையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மக்களை ஒரு சாமானிய மக்களை மீட் பண்ணுற ஒரு 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 சிம்பிளான ஒரு முதலமைச்சர் வந்து நம்ம பார்க்குறோம். முன்னாடியெல்லாம் கூட நம்ம வந்து தலைமைச் செயலகத்துக்குள்ளே போகலான்னு நினச்சிருக்கலாம், சிஎம் கிட்ட பெட்டிஷன் கொடுக்கலான்னு நினச்சிருக்கலாம். பட் அந்த பெட்டிஷன்ஸ்லாம் இந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக வந்து ஆன்சரபிளாக இருந்திருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த டைமில் இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனு கொடுத்தாலும் அதை வித்தின் 24 hours அட்டென்ட் பண்ணுறாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம்னா இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பிளே கிரவுண்ட்ஸ், அதாவது இருக்கிற எம்டி ஸ்பேசஸ் எல்லாம் வந்து பிளே கிரவுண்ட்ஸாக மாற்றி மக்களுக்கு வந்து நிறைய வந்து விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஜென்சி மக்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது சச் அ ஹியூஜ் இது வந்து தமாக்கான்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேரிசன் பண்ணும்போது, இப்போ நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, நான் தமிழ்நாட்டு பொண்ணு தான், பட் செட்டில்டு இன் பெங்களூர். ஆனால் பெங்களூர்ல இருக்க மக்கள் என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க? தமிழ்நாடு மாதிரி எங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் நோட் பண்றாங்க. முன்னாடிலாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை தான் நம்ம எல்லாரும் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து அதே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து நம்ம சட்டசபையில என்ன நடக்குது, பட்ஜெட்ல என்ன சொல்றாங்கன்றத பாக்குறோம். அண்ட் முன்னாடி வந்து ஜென்சி மக்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு திங்கிங் இருந்ததுன்னா, பாலிடிக்ஸ் இஸ் டர்ட்டி, அதை நம்ம பாக்குறதுனால நம்மளால எதையுமே மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நாட் ஜஸ்ட் பிகாஸ் மிஸ்டர் விஜய் இஸ் அன் ஆக்டர், அதனால மட்டும் கிடையாது, ஒரு நல்ல அப்ரோச்சபிளான ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது நல்ல விஷயங்களை கொண்டு வரணுன்றதுக்காக அவர் ரொம்ப பாடுபடுறாரு. ஸோ ஜென்சி மக்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் என்ன நடக்குது அதை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து ரீசெண்ட் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா பண்ண இந்த ஆக்ஷனவே வந்து நிறைய வெஹிக்கிள்ஸில் கொண்டு வந்திருக்காங்க, அவங்க கையில் டேட்டூ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வேற எந்த ஒரு சீஃப் மினிஸ்டருக்கும் ரெஸ்பான்ஸ் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் வித்தவுட் ஏஜ் ஃபேக்டர், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து நம்ம சிஎம் அப்படின்னு கொண்டாடுற மாதிரி ஒரு சிஎம்மாக இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் விஜய் அண்ணா. நானும் உங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய ஃபிலிம்ஸில். பட் ரைட் நோ இப்போ இந்த இடத்துல நின்று நீங்கள் நடந்து போனதை பார்க்கும்போது இட் வாஸ் அ கூஸ் பம் மொமெண்ட். எப்படி இருந்தது விஜய் பார்க்கறதுக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப பெருமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி சிஎம் ஃபிளாக் ஹோஸ்டிங்க்கு நாங்கள் வந்திருக்கோம். என் பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். இன்னும் நம்மளோட ஸ்டேட் வந்து இதுக்கப்புறம் நிறைய முன்னேற்றங்களையும் நிறைய ப்ரௌடான நிறைய மூமெண்ட்டையும் சந்திக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஆட்சி வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த லஞ்சம் ஒழிப்பு இதெல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து நமக்கு ஒரு பெருமையான விஷயம்தான். வைபா ரொம்ப ரொம்ப ஃபயராக இருந்தது எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம், இது வந்து செகண்ட் டைம் நான் அவரை பார்க்குறேன் நேரில். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்க தலைவர், என்னுடைய அண்ணன், இது முதல் முறையில கொடியேசி அந்த 3 கொடியை ஏற்றும் போது எங்களுக்கு இந்த பூரிப்பு வேற யாருக்கும் இருக்காது. ஏன்னா ஆரம்ப காலத்துல எங்க அண்ணனை அழகு பார்த்துட்டே இருந்தோம். இந்த அழகே நாங்க பார்த்துட்டோம். இது மாரி எங்களுக்கு எந்த சந்தோஷமும் எதுவும் தேவையில்ல, இது போதும் எங்களுக்கு. ஆனந்தமா இருந்ததுப்பா. என் வயசு
54 ஆகுது, 64 ஆகுது. விஜய் பார்த்த இதுல ஒண்ணுமே தெரியல. இந்த ஆனந்தம் இந்த ஜனங்க எப்பவுமே என் மகனுக்காக வரணும். நான் இறைவனை நினைக்க வேண்டிக்கிறேன். பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். ஏன் நல்லா தராருப்பா, ஆனந்தமா இருக்குதுப்பா, ஆனந்தமா. இவ்வளவு ஜனங்க என் வயசுல இதுவரை 64 வயசுல யாரையுமே நான் பார்த்தது இல்ல. இவ்வளவு ஜனங்க என் மகன் ரொம்ப அன்பாவும் நடத்துறாரு, ஆனந்தமா. இத மாதிரி புன்னகையை நான் எந்த இதுல பாக்கல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என் கண்ணீரால என் முருகன் பெருமாள் என் விதியை நன்னா வச்சிருப்பான். ஆனந்தம் ஆனந்தம். இந்த மாதிரி முதலமைச்சர் எல்லாம் பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப ஆனந்தம். என் மகனை நான் ரொம்ப பல்லாண்டு இப்படிக்க நான் பெரம்பூர் தொகுதி எவ்வளவு நாள என் மகனை பார்த்தாலும் எனக்கு சலிப்பே இல்லை. ரொம்ப பல்லாண்டு இந்த செயல என்னென்ன மக்கள் வந்து அவரை நேசிக்கணும்ன்றதுனால நான் ரொம்ப வாழ்க பல்லாண்டு. வரணும், மீண்டும் மீண்டும் விஜய் தான் வரணும். சென்னையில இனிமே கலவரமே வரக்கூடாது. எவனா மீண்டும் விஜய் வரணும். வருவாரு, 4ஆம் மாசம் வருவாரு. இந்த election அவங்க பண்ண என்ன கொள்ளாச்சுங்க பண்ணுவாங்க தான். அது ருசி விடாது. ஒருத்தரை வாழ வைக்கணும், மீண்டும் ஒருத்தரை. நீங்க தான் ஆச்சு ஆண்டிங்க இருக்கிறவங்கன்னா இன்னொரு வாட்டி பார்க்கணும். எப்படி பார்ப்பாங்க? நானும் பெரம்பூர் தொகுதி தான். நாங்க வந்து சூப்பரா விஜய் பார்த்துட்டோம் கைஸ். இப்ப வந்து என்ன தெரியுமா ஆச்சு, இன்னைக்கு என்ன சுதந்திர தினம் அன்னைக்கு இன்னைக்கு சூரியனே உதிக்கல. அதுதான் ஹைலைட். இதோட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. சோ இது நான் பேசக்கூடாதுதான், பட் பேச வைக்கிறாங்களே நிறைய பேரு. சோ வந்து தளபதியை பார்த்தாச்சு கண் குளிர. அவரு வந்து ஸ்டைல் இருக்கே அப்பா, சூப்பரா வந்தாரு. நான் கூட நினைச்சிட்டேன் அவருக்கு கார்ல வருவாருன்னு. கடைசியில ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட். அவங்க நடந்து வந்தாங்க. என்னால அது பார்த்து இது பண்ண முடியல. லைக் ஆனந்த கண்ணி நாங்களாம் உட்காந்து அழுதுட்டேன். பட் நான் உட்காந்த நேரம் மெரிச்சிருவாங்கன்னு எழுஞ்சி ஓடிட்டேன். அவ்வளோ ஜாலியா இருந்தாரு அவர். எல்லாருக்கும் பத்தி நல்லா சிரிச்சுட்டே வந்தாரு. கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம சிரிக்காம கை காமிக்காம அவர் அந்த மாதிரிலாம் வரவே இல்லை. பட் அவ்வளோ அந்த மாதிரி ஒரு சிஎம் கிடைக்கும் நாங்க ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். பட் அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் இருக்காங்க அப்படி அவங்களாம் பெருமையா இருந்தாங்க. பட் எங்க காலத்துல இப்ப நாங்க சொல்லலாம் தளபதி எங்களுக்காக இருக்காரு, நாங்க ரொம்ப பெருமையா இருக்கோம். அதனால சோ ஒரே ஒரு வார்த்தை தான், தேங்க்யூ தளபதி. அவர் கான்பிடண்டா இருங்க சார், வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும். அவராலதான் தமிழ்நாடு சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. செம்மையா இருந்துச்சு. அப்படியே இங்க போகும்போது ஒரு மாதிரி தியேட்டர்ல பார்த்து நேர்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா தெரியுது. என்ன மாற்று கேட்டு அதான் சொல்றேன். ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி முடியல. அப்படியே வீடியோ கூட எடுக்க முடியல. இப்படி ஆடிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி சூப்பரா இருந்ததுண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் இண்டிபெண்டன்ஸ் டே பாக்குறதாகட்டும், தளபதியை பாக்குறதாகட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பரா இருக்குண்ணா. அது பண்றவங்க பண்ணிட்டே தாங்க இருப்பாங்க. நம்ம எல்லாமே நல்லதா எடுத்துக்கிறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க பெங்களூர்ல இருந்து 4 நாளைக்கு முன்னவே வந்துட்டு அவரை பார்க்கோம். அதனால இன்னைக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷம். நாங்க நேர்ல பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நல்லா நடக்குது ஆட்சி, ரொம்ப நல்லா நடக்குது ஆட்சி, நல்லா நடக்குது. ஐயோ ஜனங்க சொல்றதுக்கு என்னப்பா, எப்படின்னா அப்படி பேசலாம். எலும்பு இல்லாத நாக்கு எப்படின்னா பேசும். இப்பதானப்பா வந்திருக்கிறாரு அவரு. என்ன ஐயோ எல்லாம் சொல்றவங்களுக்கு என்னப்பா சொல்லின்னு தான் இருக்குவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா பட்ஜெட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் சும்மா சொல்றதுக்கு என்னப்பா இல்லையா. சூப்பரா இருந்தது அங்கிள், ஜாலியா இருந்தது அங்கிள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு போனேன் பார்க்க போறேன்னு. பார்த்துட்டேன். நான் வந்து அவங்க கார்ல வருவாங்க ஃபர்ஸ்ட் நான் போகும்போது பார்த்தேன். அவங்க வந்து கார்ல போயிட்டு இருந்தாங்க, விண்டோ க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நான் சரியா பார்க்கல. நான் வரும்போது விண்டோ ஓபன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி நான் குதிச்சு வெளில போய் நின்று பார்த்தா வந்து அவங்க வந்து விண்டோ க்ளோஸ் ஓப்பன்ல தான் இருந்தது. பார்த்தா சாரே கீழே இறங்கி வந்து நின்று பேசிட்டு இருந்தாரு, நடந்து வந்துருந்தாரு. ஜாலியா எக்ஸைட்டடா இருந்தது. அவங்க பார்க்கலாம் இருந்துச்சு. இந்த வாட்டி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட பீப்புள்ஸ்லாம் வந்தாங்க. அதுவும் இல்லாம இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வருஷம். இத்தனை வருஷத்துல இவ்வளவு பேர் வந்து நான் பார்த்ததுல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கேன். இனி எல்லா இயரும் வந்து பார்ப்போம். கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. குழந்தைங்களோட இதுவுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப இதுவா இருந்துச்சு. அண்ட் அவர் எதுவுமே பேசல, பொலிட்டிக்கலை பத்தி பேசல. அவங்க என்ன சாதனை பண்ணாங்களோ அதை மட்டும் தான் பேஸ் பண்ணி பேசியிருக்காரு. அதுவே ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. அதுதான் இன்னும் நல்லா பெட்டரா கொண்டு போவாங்க, பாப்போம். உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் ரொம்ப
பீஸ்ஃபுல்லா வந்து இது பண்ணிருக்கேன். 2-3 விஷயம் எங்க ஏரியாக்கு பார்த்திருக்கேன். ஆக்சுவலி நான் சிஎம் தொகுதி அவரோட இடத்துல இருந்து தான் வரேன். என்னோட இது வந்து ரொம்ப நல்லா மாறி இருக்கு. இன்னும் இருக்கிற எல்லா இடமும் நல்லா மாறும். பாப்போம், மாற்றம் ஒன்றே மாறாது. சூப்பரா இருக்குங்க. இன்னமும் வர எல்லா தலைமுறையிலும் அவர் தான் சிஎம் சார். மேடம் சிஎம் பார்க்கும்போது சிஎம் பார்த்தா எப்படி இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என்னோட ரொம்ப நாள் கனவு நான் பார்த்துட்டேன். எனக்கு எப்படி சொல்றது, சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நான் இவ்வளோ கிட்ட பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கிட்ட பார்த்துட்டேன், அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. நான் இது வரைக்கும் சென்னையில இத்தனை வருஷம் இருக்கேன், பட் இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே வந்து நேர்ல வந்து பாக்குறேன். நான் விஜய்க்காக தான் ஆக்சுவலா வந்ததே. என்னோட தளபதி நான் பார்த்துட்டேன், என் சிஎம் நான் பார்த்துட்டேன், அவ்வளவுதான். ரொம்ப ஹாப்பி. ஓகே, போக போக இன்னும் நல்லா தெரியும். இனிமே தான் தெரியும் இல்லைங்களா, இப்பதானே வந்திருக்காரு. கண்டிப்பா நல்லா பண்ணுவாரு, அவ்வளவுதான். கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க.